तेजस्वितुं ओजस्वितुं तेजस्वितुं प्रचण्ड महाशक्ति होतुं प्रचण्ड महाशक्ति होतुं अनुशासन की महाक्रांति होतुं अनुशासन की महाक्रांति होतुं महाक्रांति होतुं महाक्रांति होतुं ओजस्वितुं तेजस्वितुं ओजस्वितुं तेजस्वितुं प्रचण्ड महाशक्ति होतुं प्रचण्ड महाशक्ति होतुं ज्वाला सी जलती मशाल हो तुम, आत्मोन्नति के पथ में बढ़ते चलो तुम, बढ़ते चलो अंधकार मिटाते चलो तुम। यज्ञ महावेद की प्रचंड आहुति हो तुम, सूर्य के समान महाज्योति हो तुम, महाज्योति हो तुम, महाज्योति हो तुम। ओजस्वितुं तेजस्वितुं ओजस्वितुं तेजस्वितुं प्रचण्ड महाशक्ति होतुं प्रचण्ड महाशक्ति होतुं ஓம் சாந்தி. இன்று 50வது நாள். வானினுடைய தேதி 2/1/1982. ஓம் சாந்தி. ஒரு நாள் அதிகாலை பொழுதில் 100 கால்களை கொண்ட ஒரு ரயில் பூச்சி நிலத்தில் ஊர்ந்து கொண்டிருந்தது. அதை பார்த்த நரி ஒன்று மிகவும் ஆச்சரியப்பட்டது. நமக்கு 4 கால்கள் இருக்கிறது, இதற்கும் 100 கால்கள் இருக்கின்றது, இது எப்படி நடக்கின்றது? நாமே ஒவ்வொரு காலாக எடுத்து வைக்கிறோம், முதல் கால் 2வது கால் என்று. இது எப்பொழுது முதல் காலை எடுத்து வைக்கும், பிறகு 2வது கால், அப்புறம் 3வது கால், அப்புறம் 4வது, 7வது, 10வது, இதெல்லாம் எப்படி பிளான் பண்ணும்? இதை கால் இடறி விட்டுறாதா? நம்ம 4 காலை ஒன்றுக்கொன்று சில நேரம் இடறி விட்டுறது. இது 100 காலை வைத்து கொண்டு எப்படி பிளான் பண்ணி சீராக முன்னேறி கொண்டிருக்கிறது என்று ஆச்சரியமாக இருந்தது. இந்த ரயில் பூச்சி எவ்வளவு யோசிக்கணும், எவ்வளோ சிந்தனை பண்ணணும் இப்படி நடக்கிறதுக்கு, எந்த காலை எப்பொழுது வைக்கணும் என்று புரிஞ்சுக்கிறதுக்கு. அந்த நரி ஒரு பெரிய தத்துவ மேதை. அது மிகுந்த சிந்தனைக்கு பிறகு அந்த ரயில் பூச்சியை நிறுத்துகிறது. நீ நில்லு, என் மனதில் ஒரு கேள்வி இருக்கிறது, நீ எப்படி நடக்கின்றாய்? எந்த காலை எப்பொழுது வைக்க வேண்டும், இதை நீ எப்படி உனக்கு தெரிஞ்சுக்கிற? எனக்கு 4 கால் இருக்குது, இது ஓகே, உனக்கு 100 கால் இருக்கிறது, நீ எப்படி பிளான் பண்ற? இந்த ரயில் பூச்சி சொல்லிச்சு, எனக்கு அது தெரியாது, நான் இது வரைக்கும் யோசிச்சதே இல்லை, நான் குழந்தை பருவத்திலேருந்து நடந்துட்டு தான் இருக்கிறேன். ஆனால் நீ கேட்ட கேள்வி ரொம்ப அருமையான கேள்வி, இது எப்படி நான் நடக்கிறேன், இது உண்மையிலே சிந்திக்க வேண்டிய விஷயம்தான். நான் இதை பற்றி நான் சிந்திக்கிறேன், நான் யோசிக்கிறேன், எப்படி எந்த காலை வைக்கணும் நான் சிந்தனை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. பிறகு அந்த ரயில் பூச்சி சிந்தனை செய்ய ஆரம்பிச்சது. எந்த காலை எப்படி வைக்கிறோன்னு யோசிக்க ஆரம்பிச்சதுமே அது தவறி விழுந்துடுச்சு. சின்ன வயசுல இருந்து அது ஒரு பொழுதும் கீழே விழுந்ததே இல்லை. ஆனா இன்றைக்கு சிந்திக்க ஆரம்பிச்சது, இது எப்படி நடக்கிறது எல்லாம் என்று நினைக்கும் பொழுதே அது தவறி விழுந்து விட்டது. மீண்டும் மீண்டும் விழுந்து எழுந்திரித்தது. அதுக்கு ரொம்ப குழப்பமாயிடுச்சு. இவ்வளோ காலம் எல்லாமே நல்லா தானே இருந்துச்சு, இது கேள்வி கேட்ட பிறகுதான் இவ்வளவு பிரச்சனை. 100 கால், இவ்வளவு காலையும் நான் இவ்வளவு சகஜமா எடுத்துட்டு வந்திருந்தேன். ஆனா இப்போ சிந்திக்க ஆரம்பிச்சதும் ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. அந்த நரியை தேடி போச்சு. அந்த நரியிடம் கேட்டது, தயவு செய்து என்கிட்ட கேட்ட கேள்வியை நீ எந்த ரயில் பூச்சிட்டையும் கேட்டுறாத, இல்லைன்னா அதுவும் கீழே விழ ஆரம்பிச்சிடும், நடக்க முடியாம போயிடும் வாழ்க்கை முழுவதும் அப்படின்னு சொல்லிச்சு. ஏனெனில் மனதில் ஒரு கேள்வி நுழைந்து விட்டால் எல்லாமே குழம்பிவிடும்.
இது எப்படி நடக்க முடியும் நினைச்சது, அந்த கேள்வி உள்ள நுழைஞ்சது. அந்த கேள்வியிலிருந்து அந்த ரயில் பூச்சியால விடுபடவே முடியல. கேள்வியினுடைய கிருமி உள்ளே நுழைந்து விட்டது, சந்தேகம் உள்ளுக்குள் நுழைந்து விட்டது. நான் இவ்வளவு செய்கிறேனே, இதெல்லாம் எப்படி செய்கிறேன், இது எப்படி முடிகிறது, இது யாருடைய சக்தியால் நடக்கின்றது, இதெல்லாம் கேள்விகளாக உள்ளுக்குள் உருவாகுகிறது. அந்த கேள்விகளால் அது குழப்பமடைந்தது, துக்கமடைந்தது. நாமும் கூட பல நேரங்களில் இந்த ரயில் பூச்சி போலதான் சிந்தனைகளில் மாட்டிக்கொள்கிறோம், கேள்விகளில் சிக்கிக் கொள்கின்றோம். காலையிலிருந்து இரவு வரை எத்தனை வேலைகள் செய்கிறோம், ஆனால் இப்படி ஒரு கேள்வி வருகிறது, எப்படி இதெல்லாம் நடக்கின்றது என்று. அப்பொழுது நீங்கள் தடால் என்று கீழே விழ வேண்டியிருக்கும். இதெல்லாம் எப்படி முடியும் என்று. யார் செய்கிறார், எப்படி செய்கின்றார்? ஆன்மீகம் என்பது ஒரு சூட்சமமான சமநிலை, சங்கல்பம் மற்றும் சமர்ப்பணத்திற்கான சமநிலை, பேலன்ஸ். ஒரு பக்கம் சங்கல்பம் செய்கிறது, எண்ணம் செய்கிறோம், எண்ணங்களை உருவாக்குறோம், திடத்தன்மை இருக்கிறது, இச்சை இருக்கிறது, முயற்சி இருக்கிறது. இன்னொரு புறம் சமர்ப்பணம் இருக்கிறது. இது ஒரு சூட்சமமான சமநிலை, பேலன்ஸ். இது நம்மை முன்னேற வைக்கிறது. சில இடத்தில் உழைப்பு தேவைப்படுகிறது, சில இடத்தில் சமர்ப்பணம் தேவைப்படுகிறது. சில இடத்துல ஆரம்பத்துல சமர்ப்பணம் தேவைப்படும், சில நேரத்துல கடைசியில முடிஞ்ச பிறகு சமர்ப்பணம். சில விஷயங்களுக்கு ஆரம்பத்துல முயற்சி தேவைப்படும், சில விஷயங்களுக்கு கடைசியில உழைப்பு தேவைப்படும். சில நேரம் சமர்ப்பணம், சில நேரம் சங்கல்பம். சங்கல்பம் என்பது உழைப்பிற்கான நேரம், சமர்ப்பணம் என்பது முற்றிலும் தன்னை அர்ப்பணித்து விடுவது. வெறுமனே சமர்ப்பணத்தில் மட்டுமே நடப்பது கூட அபாயம்தான். சில இடங்களில் அபியாசம் தேவைப்படுகிறது, முயற்சி தேவைப்படுகிறது, பொறுப்பும் தேவைப்படுகிறது, சமர்ப்பணமும் தேவைப்படுகிறது. ஒரு புறம் பொறுப்பு, இன்னொரு புறம் சமர்ப்பணம், இரண்டுமே தேவைப்படுகிறது. ஆக இன்றைக்கு அவ்வியக்தவாணி 81 முடிந்துவிட்டது. 82ஆம் வருடம், புதிய வருடம், ஜனவரி 2ஆம் தேதி. தீபாவளிக்கு சொல்லலை, ஆனா முரளி பார்க்கும் பொழுது தீபாவளிக்கு சொன்னது போலவே இருக்கும். பாபா கூறியுள்ளார், நீங்கள் சைத்தன்யமான தீபங்கள், உயிர் உணர்வு மிக்க ஒளிச்சுடர். நீங்கள் மினுங்கிக் கொண்டிருந்தால், அணைந்து எரிந்து கொண்டிருந்தால் அது எவ்வளவு தொந்தரவாக அமையும். அதில் உட்கார்ந்து யாரும் படிக்க முடியாது, எந்த வேலையும் செய்ய முடியாது. அது நம்மை இரிட்டேட், தொந்தரவு செய்யும், எரிச்சல் அடைய செய்யும். அது போலவே நீங்கள் மினுங்கிக் கொண்டிருந்தால் உலகத்திற்கு நிலைமை என்னவாகும்? உலகம் அலைந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் உங்கள் வெளிச்சத்தை நோக்கி வருகிறார்கள். அவர்கள், நீங்கள் பிரகாசமாக இருந்தால் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு அது பகல் பொழுதாக அமைகிறது. நீங்கள் அணைந்து போனவராய் ஆகிவிட்டால் உலகத்திற்கு இது இரவாகிவிடும். நீங்கள் இல்லை என்றால் இந்த உலகம் ஒன்றுமற்றதாக ஆகிவிடும். நீங்கள் உலகின் ஒளியாக இருக்கிறீர்கள், நீங்களே உலகின் பிரகாசமாக இருக்கிறீர்கள். ஏனெனில் இந்த ஞானம் வேறு யாரிடமும் இல்லை. அப்படிப்பட்ட பிரபு பிரேம், இறை அன்பு வேறு யாரிடத்திலும் இல்லை. அன்பின் கயிறு, சிநேகத்தின் கயிறு, சிநேகத்தினுடைய மந்திரவாதி நீங்கள்தான். அப்பேற்பட்ட மாயாஜாலம் வேறு யாரிடத்திலும் இல்லை, எங்கேயும் இல்லை. ரெஸ்பான்சிபிலிட்டி விசுவலைசேஷன், பொறுப்பை உணர்ந்து அதை காட்சிப்படுத்தி பார்க்க வேண்டும். உங்களுடைய ஒளி உலகத்திற்கு என்ன குடை நிழலாக இருக்கிறது. நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த பிரகாசமானது முழு உலகத்திற்கும் குடை நிழலாக இருக்கிறது. நாமே விரக்தி அடைந்திருக்கிறோம், துக்கம் அடைந்திருக்கிறோம், சோம்பலாக இருக்கிறோம் என்றால் உலகத்தின் நிலைமை என்னவாக இருக்கும்? நாம யோசிக்கிறோம், இன்னைக்கு எந்திரிக்கலாமா இல்லை எந்திரிக்க வேண்டாமா, அமிர்த வேளைக்கு, இன்றைக்கு டெம்பரேச்சர் என்ன, வெப்பநிலை என்ன, மதுபல்ல 5 டிகிரி 4 டிகிரி இருந்திருக்குது, அதிகாலையில 2 டிகிரி தான் இருந்திருக்கிறது. நாமே சோர்ந்து விட்டால் உலகத்தினுடைய நிலைமை என்னவாக இருக்கும்? நாம் இந்த உலகத்தினுடைய ஹீட்டர். நீங்க யாரு? நீங்க சுயமே ஹீட்டராக இருக்கிறீங்க, அதாவது வெப்பப்படுத்தக்கூடிய கருவியாக இருக்கிறீங்க. நீங்க குளிருக்கு பயப்படக்கூடிய நபர் இல்லை. என்னுடைய சரீரம் குளிரான காலத்திலும் உறுதியாக ஆரோக்கியமாக இருக்கும். இதை அனைவரும் சேர்ந்து சொல்லுங்கள். நான் குளிர்ந்த காற்றிலும் கூட வெப்பமானவராகவும் மேலும் ஊர்ஜாவை, ஆற்றலை அனுபவம் செய்யக்கூடியவராகவும் இருக்கின்றேன். என்னுடைய சரீரம் எனக்கு எப்பொழுதுமே அனுகூலமாக, உதவிகரமாக இருக்கிறது, ஒத்துழைப்பு தரக்கூடியதாக இருக்கிறது. நான் குளிரிலும் கூட மிக நிம்மதியாக, ஆனந்தமாக, சுகமாக இருக்கின்றேன். எனது தோலும் எனது சரீரமும் குளிரிலும் கூட பாதுகாப்பாக இருக்கிறது. நான் குளிர்காலத்திலும் கூட நேர்மறையாக இருக்கின்றேன், சக்தியோடு அதை ஏற்றுக்கொள்கின்றேன். என்னுடைய மனம் மற்றும் சரீரம் குளிரான சூழ்நிலையிலும் கூட பேலன்ஸாக, ஆரோக்கியமாக இருக்கின்றேன். இது குளிர்காலத்திற்கான ஸ்வமானம். ஆழ் மனது அதை ஸ்வீகாரம் செய்து கொள்ள வேண்டும். ஒருவேளை உள் மனம் குளிர் என்று இருந்தால் அது நோயாகிவிடும். நீங்க ஐஸ்மேன் அப்படிங்கிறவருடைய ஒருத்தருடைய வீடியோ பார்த்துருக்கிறீங்களா? பாருங்க. வின் ஆஃப் பிரீத்திங் அப்படின்னு கூட ஒன்று இருக்குது, அவரே ரெடி பண்ணி இருக்கிறார்.
வினாஃப் அப்படிங்கிற ஒரு மனிதனுடைய பெயர், அவருக்கு ஐஸ்மேன் அப்படின்னு பெயர் இருக்கிறது. அவர் நிறைய பிரயோகம் பண்ணியிருக்கிறார், நிறைய எக்ஸிபிஷன் பண்ணியிருக்கிறார். அவர் பனிக்குள்ள எவ்வளவு நேரம் இருந்திருக்கிறார். அது ஐஸ் பாத் அப்படின்னே சொல்றாங்க, ஐஸ் குளியல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதை அவர் ஆன்மீக விழிப்புணர்வோடு இணைத்திருக்கிறார். இயற்கையை வென்றவர் ஆகுவதற்காக பயிற்சி கொடுத்திருக்கிறார். அதற்காக ஸ்பெஷல் பிரீத்திங் பயிற்சி எல்லாமே கூட கொடுத்திருக்கிறார். ஏனெனில் குளிர் என்பது நமது புருஷார்த்தத்தை பாதிப்படைய செய்கிறது. நம்முடைய மனதை பலகீனமாக பருவ காலம் மாற்றுகிறது. இன்னைக்கு 2 டிகிரி 3 டிகிரி இருக்குது மவுண்ட் அபுல மேல. முதல்ல குளிரா இருக்காது. நீங்க டிகிரி என்னன்னு பார்த்த பிறகுதான் குளிர் ஆரம்பிக்கும். தன்னை பாதுகாக்கத்தான் செய்யணும். ஆனா மனம் பலகீனம் ஆகிவிட வேண்டாம். மனதில் எந்த பலகீனமும் வந்துவிட வேண்டாம். நீங்கள் வீரனாக நிலைத்து இருங்கள். நீங்கள் சைத்தன்யமான தீபம். சுயஸ்வரூபத்தில் இருப்பவர்கள் சேவா சுரூபத்தில் இருக்கிறீர்கள். பொறுப்புணர்வோடு இருப்பவர்கள். பொறுப்பு கிரீடத்தை நீங்கள் அணிந்திருக்கிறீர்கள். எத்தனை கேள்விகள் கேட்கப்படுகிறது, அடுத்தடுத்து ஒன்றுக்கு பின் ஒன்று. நீங்கள் பொறுப்பினுடைய கிரீடம், சேவையினுடைய பொறுப்பு கிரீடம், இதை சதா அணிந்திருங்கள். சில நேரம் அணிந்து சில நேரம் கலட்டவில்லை தானே? இதெல்லாம் பெரியவங்களுக்கு நீங்க நினைக்கல தானே? சத்யுகத்து லக்ஷ்மி நாராயணன் வழக்கம் போல் கேட்கக்கூடிய அநேக கேள்விகள் இருக்கின்றன. அதில் நாம் என்ன ஆக வேண்டும்? ராஜா ஆகணுமா, பிரஜை ஆகணுமா? இந்த கேள்வி எப்பொழுதுமே வரும். நாம் என்ன செய்ய வேண்டும்? எல்லாவற்றுக்கும் முன்னதாக நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இன்றைக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? ரியலைசேஷன் பண்ணணும். என்னுடைய பிரகாசம் உலகத்திற்கு ஆதாரம், குடை நிழல், பாதுகாப்பு கவசம். அதற்கான சித்திரத்தை உருவாக்குங்கள். என்ன சித்திரம் உருவாக்குவீங்க? மனதின் கண்களிற்கு முன்னால் கொண்டு வாருங்கள். நான் மற்றும் முழு உலகம். என்னுடைய பிரகாசம் முழு உலகத்திற்கு பாதுகாப்பு வளையமாக, குடை நிழலாக இருக்கிறது. நான் மினிங்கி அணைந்து கொண்டிருக்கக்கூடிய தீபம் இல்லை, சதா பிரகாசிக்கக்கூடிய அமர ஜோதியாக இருக்கின்றேன். அதற்காக என்ன வேண்டும்? நிரந்தரத்தன்மை. இயற்கை பருவகாலம் எப்படி இருந்தாலும், சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, நாம் தினசரி செய்ய வேண்டிய காரியம், நாம் செய்யக்கூடிய ஆன்மீக தினச்சரியம், நம்முடைய லௌகீக அன்றாட காரியங்கள், அதை விட்டுவிடக்கூடாது. ஒரு தினச்சரியத்தை செட் செய்து வைக்க வேண்டும். அதை நீங்கள் செயல்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். பிளெக்சிபிள், வளைந்து கொடுப்பவராகவும் இருக்க வேண்டும். ஆனால் ஒரே இடத்துல இருந்துடக்கூடாது. மேலும் மேலும் தன்னை வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த ஆப் எல்லாம் பார்ப்பீங்களே, அதை அப்கிரேட் பண்ணலை அப்படின்னா அது வேலைக்கு உதவாது. அது மாதிரி நாம நம்மை வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். இது முதல் வேலை, செல்ஃப் செக் மற்றும் சோம்பேறித்தனம். நான் எப்பொழுது குறிப்பாக சோம்பேறி ஆகி விடுகிறேன், அந்த நேரம் எதை கண்டுபிடிங்க. அது காலை பொழுதா இருக்கலாம், இல்லை சில நேரம் மதியமா இருக்கலாம், இல்லை மாலை நேரமா இருக்கலாம், சில நேரம் தூங்குற நேரமா இருக்கலாம். தூங்குற நேரம் எல்லாவற்றை விட அதிக சோம்பேறித்தனம் வருகிறது. சில பேருக்கு எந்திரிச்சதுமே சோம்பேறித்தனம் உருவாக்குகிறது. எந்திரிச்சு பாக்குறீங்க, மணி 2 ஆகுது, 2 தானே, இன்னும் கொஞ்சம் கழிச்சு பாக்குறீங்க, அப்புறம் 2:30 ஆகுது, அப்புறம் பாக்குறீங்க 3, அப்புறம் 3:30, அதுக்கப்புறம் நீங்க தூங்கிட்டு பாத்தீங்கன்னா நேரம் 5 மணி ஆகி நிற்கும். பிறகு மெசேஜ் எழுதுவீங்க, நான் வகுப்பை தவற விட்டு விட்டேன் என்று. மென்டல் ஜிம்னாஸ்டிக், மனதிற்கான உழைப்பு. இன்றைக்கு நாம் முரளி ஜிம்னாஸ்டிக் பார்க்கலாம். இது முதல் வேலை. அடுத்தது செல்ஃப் செக். என்ன மாதிரியான சோம்பேறித்தனம் எந்த நேரத்தில் வருகிறது? இது 5 நிமிஷத்துக்கு, இது 10 நிமிஷத்துக்கு, சில நேரம் சாப்பிட்ற நேரத்துல, சாப்பிட்ட பிறகு வரலாம். சாப்பிட்ட பிறகு வருது, அல்லது சாப்பாட்டை பார்த்த பிறகு வருகிறது. எங்கேயாவது திடீரென்று தூண்டுதல், டெம்டேஷன் வருது. முன்னால ஒரு பொருள் வந்ததுமே டபக்குன்னு எடுத்து சாப்பிட்ட பிறகு ஐயோ நான் சாப்பிட்டிருக்க கூடாதுன்னு ஃபீல் பண்றோம். மறந்தே போயிட்டேன் பாபா, சாரி. காலையிலே சங்கல்பம் செஞ்சிருந்தேன், இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாதுன்னு. ஆனா பொருள் வந்ததுமே அந்த விஷயம் எல்லாம் மறந்துடுது. அந்த ஒழுக்கம் எல்லாம், நியமம் எல்லாம் மறந்தே போயிடுது. சண்டே முரளியில இருந்துச்சு இல்லையா, எமர்ஜா வச்சுக்கோங்க, ஞாபகமா வச்சுக்கோங்க, திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுங்க, அதை பற்றி பேசிட்டே இருங்க. இல்லைன்னா ஏதாவது பிரச்சனைகள், குழப்பங்கள் உருவாகிவிடும். இது 2வது டியூட்டி. 3வது, ஒரு கிரீடம் உருவாக்கணும். ஒரு நல்ல கிரீடம். கிரீடம் எப்படி வச்சுக்கணும்? கீழே விழுந்துடக்கூடாது. அது டைட்டா இருக்கணும் கிரீடம். அது லூஸா இருக்கக்கூடாது, தொய்வா இருக்கக்கூடாது. திட சங்கல்பத்தால் அதை டைட் பண்ணுங்க, நினைவுபடுத்திட்டே இருங்க தனக்குத்தானே. நான் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறேன்? நாம் விமோச்சனம் அளிக்கக்கூடியவர், நாம் பாதுகாப்பவர், சேவியர். என்னென்ன பட்டங்களை உலகம் இறைவனுக்கு வழங்கி இருக்கிறதோ அந்த பட்டங்களை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அவ்யக்த மகா வாக்கியம்.
தந்தையின் பட்டம் குழந்தைகளுக்கான ஸ்வமானமாகும். அவ்யக்த முரளியினுடைய மகா வாக்கியம், தந்தையினுடைய பட்டம் குழந்தைகளினுடைய ஸ்வமானமாக இருக்கிறது. நாம் பொறுப்புடையவர்கள், நாம் ரெஸ்பான்சிபிள், பொறுப்பானவர்கள். பொறுப்பு இல்லாமல் எந்த ஒரு வேலையும் யாரும் காரியம் செய்ய மாட்டார்கள் சரியான விதத்தில். இதுவும் பார்க்கப்படுகிறது. நாம பார்க்கிறோம், ஹாஸ்பிட்டல்ல மக்கள் நிறைய பேர் சேவைக்கு வர்றாங்க, டாக்டர் வராங்க, இல்ல யாரா இருந்தாலும் சரி 5 நாள் 15 நாளைக்குன்னு சில பேர் சேவைக்கு வராங்க போயிடுறாங்க. ஆனா ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா அந்த விஷயம் தனிப்பட்டது. சேவைக்கு வந்தாங்கன்னா பொறுப்பு எதுவும் கிடையாது, டியூட்டி செய்வாங்க போயிடுவாங்க. ஆனா பொறுப்பு யாருக்குன்னா அங்க யார் பெர்மனண்டா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான். ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிட்டாங்க, ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டுட்டாங்கன்னு அர்த்தம். எப்ப அப்பாயின்மெண்ட் லெட்டர் கிடைச்சிருது, வேலைக்கான லெட்டர் கிடைச்சிருது, அப்போ அவங்களுடைய பொறுப்பு முற்றிலும் தனிப்பட்டதாகி விடுகிறது. கொஞ்சம் பொறுப்பு கூடிடுது. பொறுப்பு இல்லை என்றால் எந்த ஒரு காரியமும் வெற்றி ஆகாது. பொறுப்பு கொடுக்கப்படும் பொழுது யூ ஆர் ஹோல், நீங்க தான் ஃபுல் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கான பொறுப்பு வந்துடுது. நீங்க செய்யல அப்படின்னா நீங்க போயிட்டீங்க, அவ்வளவுதான். நீங்க செய்யலைன்னா திட்டு விழும். அந்த பயமும் இருக்கணும் நமக்கு. அர்ஜுனனுடைய யுத்தம் கர்ணனோட நடக்க இருந்தது. அதற்கு முந்தைய நாள் அர்ஜுனன் பயந்து போய் இருக்கின்றான். பீமன் கேட்கின்றான், நீ ஏன் பயந்துட்டு நிக்கிற? இல்ல நாளைக்கு கர்ணனோட யுத்தம் இருக்கிறது அப்படின்றார். நீ ஏற்கனவே கர்ணனோட யுத்தம் செய்திருக்கிறாய், நீ உறுதிமொழியும் எடுத்திருக்கிறாய், பிறகு எப்படி உனக்கு பயம் வரும்? நீயே கர்ணனை திரௌபதி சுயம்பரத்தில் வென்று இருக்கிறாய், அவனை தோல்வி அடைய செய்திருக்கிறாய். அதற்கு முன்பும் விராட யுத்தத்திலும் கூட நீ தனியாக எல்லோரையுமே தோல்வி அடைய செய்திருக்கிறாய். இப்பொழுதையே நீ பயப்படுகிறாய் என்று பீமன் அர்ஜுனனிடம் கேட்கின்றார். இது இறுதி கட்ட யுத்தம், இதில் கொஞ்சம் பயம் அவசியம் இருக்கத்தான் வேண்டும். பயம் நம்மை சில நேரங்களில் அலர்ட்டாக வைத்திருக்கிறது, பொறுப்புடன் வைத்துக் கொள்கிறது. கிரீடம், இது என்ன கிரீடம்? கண்ணுக்கு தெரியாத பொறுப்பை தரக்கூடிய பொறுப்பு மிக்க கிரீடம். பரீட்சை கூட வைக்கப்படும். நீங்க தூங்கும் போது கூட உங்களுடைய கிரீடத்தை பறிச்சிருவாங்க. ஒரு வீடியோ கூட இருக்குது. ஒரு சிப்பாய் தூங்கிட்டு இருப்பாரு, அவருடைய சீனியர் வருவார், பாதி ராத்திரியில அவருடைய வாளியை எடுப்பதற்கு முயற்சி செய்வார். எவ்வளவு அலர்ட்னஸா இருக்கிறார் அப்படின்னு பாக்குறதுக்காக எடுத்ததுமே உடனே எந்திரிச்சிருவார். அந்த சிப்பாயி பாஸ் ஆயிடுறார். தூங்கும்போது கூட விழிப்புணர்வு. பூனை போல மெதுவாக நடந்து எதிரி வருவான், மெதுவாக அடியெடுத்து வைத்து வருவான், சத்தமின்றி வருவான். அப்பொழுது இந்த கிரீடம் அணிந்தே இருக்க வேண்டும். இரண்டாவது ஸ்ட்ரென்த். ஸ்ட்ரென்தன் யுவர் ரிசால்வ். உங்கள் சங்கல்பங்களை கொஞ்சம் திடமாக வைத்துக் கொள்வதற்கு கொஞ்சம் சங்கல்பம் வைக்க வேண்டும். இங்கு நான் சதா உறுதியாக பிரகாசமயமாக இருக்கின்றேன், நான் சதா உறுதியாகவும் பிரகாசமாக இருக்கின்றேன். பொறுப்பு கிரீடம் என்னுடைய கௌரவம். நான் உலகிற்கு நம்பிக்கையின் கிரணமாக இருக்கின்றேன். நான் என்னுடைய எண்ணங்களுக்கு தலைவனாக இருக்கிறேன். திட சங்கல்பம் என்னுடைய ஆற்றலாக ஊர்ஜாவாக இருக்கிறது. சவால் என்னை அசைக்க முடியாது. நான் சதா மாற்றத்தினுடைய சைத்தன்ய தீபமாக இருக்கிறேன். இந்த சங்கல்பங்களில் என்ன இருக்கிறது? ஊர்ஜா இருக்கிறது, சக்தி இருக்கிறது. அப்படிப்பட்ட சங்கல்பம் நம்மிடம் இருக்க வேண்டும். அதை படிங்க, அதை நினைவுபடுத்துங்க. தனித்தனியான இடத்துல, ஆபீஸ்ல, அதுல பார்த்ததுமே உங்களுக்கு ஷாக் அடிக்கணும் அந்த வார்த்தைகள், அந்த எழுத்துக்கள். நான் மாற்றத்தின் தீபமாக இருக்கிறேன். திட சங்கல்பம் என்னுடைய ஊர்ஜாவாக சக்தியாக இருக்கிறது. இல்லை என்றால் டல் ஆயிடுவோம். மனிதர்கள் அப்படியே விரக்தியில மூழ்கிடுறாங்க. எப்போ சோர்வு வருது மனிதர்களுக்கு தெரியல. என்னத்த டெய்லி முரளி படிச்சு, டெய்லி பரிச்சை அதே மாதிரி பரிச்சை. பாப்சமான் ஆகுங்க, தெய்வீக குணத்தை தாரணை செய்யுங்க, விநாசம் எதிரில் நிக்குது, நீங்க உலகத்திற்கு ஆதாரம், நிமித்தமாகுங்க, நிர்மான் பணிவாகுங்க, மகாவீரர் நீங்க, சர்வசக்திவான் மாஸ்டர் சர்வசக்திவான் நீங்க, சுயராஜ்ய அதிகாரியா நீங்க. எல்லாம் அதே வார்த்தை கேட்ட அதே வார்த்தைகள். அதுல அவங்களுக்கு ரொம்ப சோர்வு வந்துடுது. அதையே திருப்பி கேட்கும் பொழுது எல்லாமே மறந்து போயிடுது. எதை செய்யணும் எதை விடணும் ஒண்ணுமே தெரியல. வாழ்க்கை ஒரு பக்கம் இருக்குது, முரளி இன்னொரு பக்கம் இருக்கிறது. பிராக்டிக்கல் வாழ்க்கையில அது விசிபிளா கண்ணுக்கு புலப்படக்கூடியதா தென்படுறது இல்லை.
முரளி படிக்காத போதும் அப்படித்தான் இருக்கிறாங்க, படித்த பிறகும் அப்படித்தான் இருக்கிறாங்க. ஒரு உதாசீனம், ஒரு விரக்தி அப்படியே பதிந்து விடுகிறது. அதனால நாம் அணுகும் விதத்தை மாற்ற வேண்டும், புதுமை என்பதை கொண்டு வர வேண்டும். சில நேரம் பாட்டு எழுதுங்க, சில நேரம் கவிதை எழுதுங்க, சில நேரம் ஒர்க் ஷாப் பண்ணுங்க, சில நேரம் படம் வரையுங்க, சில நேரம் போஸ்டரில் இருங்க, சில நேரம் விவாதம் பண்ணுங்க, டிஸ்கஷன் பண்ணுங்க, டயக்ராம் பண்ணுங்க, ஸ்கெட்ச் பண்ணுங்க, ட்ரீ பண்ணுங்க, ஃப்ளோ சார்ட், ஷேப் சார்ட், சில நேரம் நினைவுபடுத்திக் கொள்வது, முரளியை படிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு புது டெக்னிக் உருவாக்கி கொள்வது. அரசியல்வாதிகளுடைய பார்வையில் இந்த முரளியில் என்னென்ன இருக்கிறது, மெடிக்கலினுடைய ரீதியில் இந்த முரளியில் என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது. மூன்றாவது, சாணக்கியர் இந்த முரளியை படித்தா அவருடைய கண்ணோட்டம் என்னவா இருக்கும் இந்த முரளியில். ஆன்மீகவாதி குருவினுடைய பார்வையில் இந்த முரளியில் என்ன இருக்கிறது. ஒரு சுயநலவாதி அஞ்ஞானி படித்தா எப்படி இருக்கும், ஒரு ஜிம்னாஸ்டிக் படித்தா இந்த முரளியில் என்ன இருக்கும், ஒரு நர்ஸ் படிக்கிறாங்க, ஒரு டாக்டர் படிக்கிறாங்க, ஒரு ஃப்ரூட்டேரியன் படிக்கிறாங்க, ஒரு லிக்யூடேரியன் படிக்கிறாங்க, அவங்களுக்கு இது எப்படி இருக்கும். சிலர் பழம் மட்டுமே சாப்பிட்றவங்க இருப்பாங்க, அவங்க படித்தா அவங்களுக்கு எப்படி இருக்கும். சிலர் பிரதேரியனாக இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த முரளியில் என்ன இருக்கிறது. உணவுக்கும் முரளிக்கும் என்னென்ன சம்பந்தம் இருக்கிறது. காம விகாரத்துக்கும் இந்த முரளிக்கு என்ன சம்பந்தம் இருக்குது. காம விகாரத்தினுடைய திருஷ்டியில, பிரம்மச்சரியத்தினுடைய திருஷ்டியில என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கிறது. ஃபைனான்ஸ் அக்கௌண்ட்டுடைய கண்ணோட்டத்துல என்னென்ன பாயிண்ட் முரளியில இருக்கிறது. ஒரு திருடனுடைய பார்வையில, ஒரு தீவிரவாதியினுடைய பார்வையில என்னென்ன இருக்கிறது முரளியில. முரளியில சமூகத்தினுடைய பார்வை என்ன, சமூகத்தை திருத்துவதற்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது, சமூகத்தை இன்னும் பெட்டரா ஆக்குறதுக்கு என்னென்ன விஷயங்கள் இந்த முரளியில கிடைச்சிருக்கிறது. சாது சன்னியாசியினுடைய பார்வையில என்ன இருக்கிறது, ஒரு விவசாயியினுடைய பார்வையில என்ன இருக்கிறது. முல்க் பிரேம்சந்த் இந்த வாணியை படிச்சார்னா அவருக்கு என்ன தோணும். ஒரு விவசாயி எப்படி நிரந்தரமான விழிப்புணர்வுல இருக்கிறார், தன்னுடைய நிலத்தை கவனிச்சு பார்த்துக்கிறார். அது போல நீங்க ஒரு சைத்தன்யமான தீபமா இருக்கிறீங்க. நீங்க பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். முன்சி பிரேம்சந்தனுடைய ஹிந்தி எப்படி இருக்குது, அந்த ஹிந்தி வார்த்தைகளை இந்த முரளியினுடைய ஹிந்தியோட ஒப்பிட்டு பாருங்க. ஒரு விஞ்ஞானி இந்த முரளியை படித்தார், அவர் எப்படி படிப்பார், அந்த விஷயத்தோட பாருங்க. என்னென்ன விஞ்ஞான விஷயங்கள் இந்த முரளியில இருக்கிறது. இது முரளியை படிக்கக்கூடிய கண்ணோட்டம். பல பல கண்ணோட்டத்தில் முரளியை படிங்க, விதங்களில் படிங்க. ஒரு வண்ணான் படித்தார், எப்படி படிப்பார். ஒரு பத்திரிகையாளர் படித்தார், இதை எப்படி படிப்பார். ஒரு விமர்சகர் இந்த முரளியை படித்தார், எப்படி படிப்பார். ஒரு 20 கிரிட்டிசிசம் எழுதுங்க. இந்த முரளியிலிருந்து விமர்சனத்தை ஒரு 20 பாயிண்ட் விமர்சனம் எழுதுங்க. என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது அப்படி எடுத்து பாருங்க. என்னென்ன ஆலோசனை, ஐடியா, கருத்துக்கள் இருக்கிறது, அதை இந்த முரளியிலேருந்து நீங்க எடுங்க. நிறைய விஷயங்கள் இப்படி இருக்கிறது. ஒரு அஞ்ஞானி இதை படித்தால் அவருக்கு என்ன தோணும், ஒரு நாஸ்திகர் படித்தால் இந்த முரளியை அவர் இதை என்ன அனுபவம் பண்ணுவார், என்ன புரிஞ்சுப்பார். ஒரு படிப்பறிவே இல்லாதவர் கேட்டால் என்னவாக தோணும். ஒரு குடிகாரன் இந்த முரளியை படித்தார், அவருக்கு என்ன தோணும். ஒரு பிஸ்னஸ்மேன் படித்தால் இந்த முரளியை அவருக்கு என்ன தோணும். ஒரு இன்ஜினியர் இந்த முரளியை படித்தால் அவருக்கு என்ன தோணும். ஒரு லாயர் இந்த முரளியை படித்தா அவருக்கு என்ன தோணும். ஒரு சமையல்காரர் படிக்கிறார். இப்படி பல பல விதங்களில் இந்த முரளியை பார்க்கணும். முதல்ல இன்டென்ஷன் செட் பண்ணுங்க. நான் எந்த கண்ணோட்டத்தோடு நான் படிக்க போறேன், இந்த முரளியை ஒரு மருத்துவ கண்ணோட்டத்தோடு படிக்க போறேன். மெடிக்கல்ல என்னென்ன செய்ய முடியும், என்னென்ன நோய்களை சரி செய்ய முடியும். ஒரு அடிமையாகி இருப்பவரனுடைய கண்ணோட்டத்துல பாருங்க. ஒரு குடிக்கு அடிமையா இருக்கலாம், இல்ல காம விகாரத்திற்கு அடிமையா இருக்கலாம். அவருடைய கண்ணோட்டத்துல இந்த ஞானம், இந்த முரளி எப்படி இருக்கும், அது சம்பந்தமா என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கிறது. இதுதான் விதி. இன்றைக்கு நம்ம புதிய விதியை எடுத்துக்கொள்வோம். ஒரு ஜிம்னாஸ்டிக்கு ஒரு 10 விஷயம் தேவைப்படுது. அது இந்த முரளியில கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் விஷயம் அடாப்டபிலிட்டி. பாபா சொல்றாங்க, ஆத்ம உணர்வு மற்றும் உலக பொறுப்பு. ஒரு ஜிம்னாஸ்டிக்கா இருக்கிறவர் பீம்ல பிராக்டிஸ் பண்ணுவார், பார்ல பிராக்டிஸ் பண்ணுவார், டிராம்ப்ளின்ல பிராக்டிஸ் பண்ணுவார், நிறைய விஷயம் பிராக்டிஸ் பண்ணுவார். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளணும். பல பல சிச்சுவேஷன்ல அவர் ஜிம்னாஸ்டிக் செய்வார். சில நேரம் நல்ல குளிர், சில நேரம் நல்ல வெப்பம், வெயில், சில நேரம் சிச்சுவேஷன் சரியா இருக்காது, சில இடத்துல பூமி சமதளமா இருக்காது. அப்ப எல்லாத்தையும் செய்யணும், ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அது ஏ. ரெண்டாவது பினா பேலன்ஸ். இங்க கூட ஆன்மீகம் என்பது சமநிலை. ஒரு புறம் பொறுப்பு, இன்னொரு புறம் ஆன்மீக அனுபவம்.
ஆத்ம அபிமானம். பாபா சொல்றாங்க சுயஸ்வரூபம் மற்றும் சேவையினுடைய சுரூபம், இதுல கூட பேலன்ஸ் இருக்கணும். புருஷார்த்தம் மற்றும் சேவா. மூன்றாவது கன்சிஸ்டன்சி, தொடர்ந்து முன்னேறிட்டே இருக்கிறது. ஒரு ஜிம்னாஸ்டிக் பண்றவர் 10 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டா என்ன ஆகும், அவர் ஓய்வு எடுத்துட்டா என்னவாகும், பிறகு கோல்டு மெடலை ஜெயிக்க முடியாது, அது ஓரமா வச்சிட வேண்டியதான். ஆக ஒவ்வொரு நாளும் அதை அவங்க பயிற்சி பண்ணணும். ப்ராக்டிஸ் 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 ஐ ப்ராக்டிஸ் ஐ ப்ராக்டிஸ் ஐ ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ஒவ்வொரு நாளும். அங்கே அதே மாதிரி இங்கேயும் அப்படித்தான். அப்புறம் டிட்டர்மினேஷன், உறுதி. சில நேரத்தில் விழ வேண்டியிருக்கும், திரும்பவும் எழ வேண்டியிருக்கும். எத்தனை முறை விழுந்தாலும் சரி மீண்டும் எழணும். அடுத்தது என்டியூரன்ஸ். அங்கே பிசிக்கல் என்டியூரன்ஸ் இருக்கிறது, சகித்து கொள்ள வேண்டி இருக்கிறது. சகித்து கொள்ளாமல் உடல் சக்திசாலி ஆகாது. ஒரு பாடி பில்டர் இருக்கிறார்னா இரவும் பகலும் உழைக்கின்றார். இன்னொருத்தர் தூங்கிட்டு இருக்கும்போது இவர் உழைக்கிறார். இன்னொருத்தர் சோர்வடைந்து கீழே விழும் பொழுது ஒருவர் அங்கிருந்து உழைக்க ஆரம்பிப்பார் அல்லது எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிப்பார். என்டியூரன்ஸ், நிறைய சகிச்சுக்கணும். ஸ்பிரிச்சுவல் ஸ்டெமினாவை இந்த சகிப்புத்தன்மை அதிகப்படுத்துகிறது. ஆன்மீக சக்தியை இங்கே நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் சகிப்புத்தன்மை மூலமாக. அதற்கு பிறகு ஃபோக்கஸ், ஃபோக்கஸ் இல்லாம ஒருமுகப்படுத்தாம ஜிம்னாஸ்டிக் முடியவே முடியாது. நல்ல ஃபோக்கஸ் இருக்கணும், நல்ல கான்சென்ட்ரேஷன் இருக்கணும், நினைவு யாத்திரையும் அப்படி ஒருமுகப்பட்டு இருக்கணும். அடுத்தது கோல் விசுவலைசேஷன். தன்னுடைய கோலை பார்த்துட்டே இருக்கணும். நான் என்ன ஆகணும், சம்பூர்ண சொரூபத்தை அடையணும், பரிஸ்தாவாகணும், தேவதாவாகணும். ஞானத்தினுடைய கண்ணாடியில் இதையெல்லாம் பார்க்கணும். எது நல்லா இல்லையோ அதை எல்லாமே ஒதுக்கிடுங்க. நம்முடைய வெர்ஷன் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அப்டேட்டட் வெர்ஷனா இருக்கிறதா, எது குறை இருக்கிறதோ அதை நிவர்த்தி செய்யணும். எந்த குறை நம்மை துக்கப்படுத்துகிறதோ அதை நீக்கி அதை நிவர்த்தி செய்யணும். அதுதான் அப்டேட்டட். அடுத்தது ஹார்மனி, ஒற்றுமை, இணக்கம் இருக்க வேண்டும். வாழ்க்கையில இணக்கம் இருக்கணும். அடுத்து இம்ப்ரூவ்மெண்ட். விழுங்க, அப்புறம் கத்துக்கோங்க. விழுந்தாலும் திருப்பி கத்துக்கோங்க, திருத்திக் கொள்ளணும். அடுத்தது ஜாய் ஆஃப் விக்டரி. தன்னைத்தானே பாருங்க. எனக்கு அந்த மெடல் கிடைக்குது, எனக்கு அந்த கோப்பை கிடைக்குது. அந்த கோப்பைக்கு மகத்துவம் இல்லை, அந்த விசுவலைசேஷனுக்கு தான் மகத்துவம் இருக்குது. இந்த முரளி ஜிம்னாஸ்டிக், இந்த முரளியில எல்லாமே இருக்கிறது. ஆன்மீக வாழ்க்கையில, பிராமண வாழ்க்கையில இது எல்லாத்தையுமே அப்ளை பண்ணணும். அடாப்டிலிட்டி, பிரச்சனையான சூழ்நிலையிலுமே ஏற்றுக்கொள்ளணும். குளிர்னு இதை பத்தியே பேசிட்டு இருக்க கூடாது. வெதரை பத்தி நீங்க டிஸ்கஸே பண்ணக்கூடாது. இது முதல் விஷயம், முதல் ஸ்டெப். அதை போய் பார்க்கவும் கூடாது. இன்னைக்கு எத்தனை டெம்பரேச்சர், இத்தனையா அத்தனையான்னு பார்க்கவும் கூடாது. நீங்க சங்கல்ப பண்ணுங்க. 2க்கு கீழே அப்புறம் பார்த்துக்கலாம். 0 வரும் இல்லையா, அப்புறம் பார்த்துக்கலாம். அது வரைக்கும் ஒன்றும் எனக்கு செய்யாது. நம்ம பயப்படவே வேண்டாம். முற்றிலும் பயம் அதிக மக்களை கொள்கிறது, குளிர் குறைவான பேர்களைத்தான் கொள்கிறது. ஒரு உதாரணத்துக்கு கூட நம்ம பார்த்தோம் இல்லையா, ட்ரெயின்ல ஒருத்தர் மாட்டிக்கிட்டார், ஒரு கேபினுக்குள்ள மாட்டிக்கிட்டார். அது கோல்டு கேபின், குளிர்விக்கும் அறை. அது அந்த அறையில அவர் மாட்டிக்கிட்டார். அதுல டிகிரி -40ன்னு எழுதியிருக்குது. அது உள்ள மாட்டிக்கிட்டார். அவர் பயப்பட ஆரம்பிச்சிட்டார். -40ல மாட்டிட்டு இருக்கிறோம்னு. காலையில கதவை திறந்து பாக்குறாங்க, அவர் இறந்த கிடக்கிறார். உண்மை என்னன்னா, அன்னைக்கு கரண்ட் போயிடுச்சு. அதனால அங்க நார்மல் டெம்பரேச்சர் தான் இருக்குது, சரியா சாதாரணமான ஒரு வெப்பநிலை தான் இருக்குது. ஆனா இவர் அந்த டிகிரி பார்க்கிறார். -40ல மாட்டிக்கிட்டோம், -40ல மாட்டிக்கிட்டோம். இந்த எண்ணம், இந்த கவலை, இந்த பயம் அவரை கொண்டுடுச்சு. அவ்வளவுதான். குளிர் அங்க கொள்ளல, அவருடைய பயம் அவரை கொண்டிருக்குது. ஆகவே பயமற்றவராக இருக்க வேண்டும். ஆக அடாப்டபிலிட்டி, பேலன்ஸ், கன்சிஸ்டன்சி, தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருப்பது, டிட்டர்மினேஷன், உறுதி, அடோரன்ஸ், சகித்து கொள்ளுதல், ஸ்பிரிச்சுவல் ஃபோக்கஸ், ஆன்மீக ஒருமுகப்பாடு, ஸ்பிரிச்சுவல் கோல், ஆன்மீக இலக்கு, விசுவலைசேஷன், காட்சிப்படுத்தி பார்த்தல், ஸ்பிரிச்சுவல் ஹார்மனி, ஆன்மீக இணக்கம், ஸ்பிரிச்சுவல் இம்ப்ரூவ்மெண்ட், ஆன்மீக முன்னேற்றம், ஸ்பிரிச்சுவல் ஜாய், ஆன்மீக கொண்டாட்டம், மகிழ்ச்சி, ஸ்பிரிச்சுவல் ஜாய் ஆஃப் விக்டரி, ஸ்பிரிச்சுவல் வெற்றியினுடைய ஆன்மீக கொண்டாட்டம். ஆக இன்றைக்கு முரளியில என்னென்ன செய்யணும், ஆக இன்றைக்கு காரியம் நம்ம என்னென்ன செய்ய போறோம், எல்லாவற்றுக்கும் முதலாவதாக ரெஸ்பான்சிபிலிட்டியினுடைய விசுவலைசேஷன் பண்ணணும். இரண்டாவது, சோம்பேறித்தனம் எங்கெங்கே வந்து போகிறது என்ற விஷயத்தை நாம பார்க்கணும். அதை எப்படி செய்வது என்றும் புரிந்து கொள்ளணும். ஒரு கிரீடம் உருவாக்கணும். இங்க என்ன சங்கல்பம் கொடுக்கப்பட்டுச்சோ இது குரூப்ல போஸ்ட் செய்யப்படும். இதனுடைய பயிற்சி செய்யணும். இந்த முழு சங்கல்பத்தையும் நான் சதா உறுதியாக
இருக்கிறேன், நான் பிரகாசமாக இருக்கிறேன், பொறுப்பினுடைய கிரீடம் அணிந்திருக்கிறேன், பொறுப்பினுடைய கிரீடம் என்னுடைய கௌரவமாக இருக்கிறது. ஆக இப்ப நம்ம மெடிடேஷன் பண்ணுவோம். இந்த முரளியினுடைய ஆதாரத்துல முரளி சைத்தன்யமான தீபத்தினுடைய பிரகாசத்தை பரப்பி கொண்டிருக்கிறது. முரளி கிரீடம், ஸ்நேகத்தினுடைய கயிறு, ஸ்நேகத்தினுடைய மாயாஜாலம், இந்த எல்லா வார்த்தைகளும் முரளியில இருக்கிறது, வந்திருக்கிறது. ஓம் சாந்தி. எல்லாரும் ஸ்திரமா உட்காருவோம். முதல்ல நல்லபடியா கண்களை திறந்துப்போம். இந்த சரீரம் மண்ணாக இருக்கிறது, இது நமக்கு தெரியும். தீபம் எப்படி இருக்கிறது? மேல தீபம் எரிஞ்சிட்டு இருக்கும், கீழே மண் அகல் இருக்கும், மண்ணால் செய்யப்பட்ட அந்த அகல் இருக்கும். பிறகு நடுவுல இடைவெளி இருக்கும், அந்த இடைவெளியில எண்ணெய் ஊற்றப்பட்டிருக்கும். இந்த நெற்றி பகுதி எண்ணெய் போல இருக்கிறது. உச்சி குடுமியில தீபம் எரிந்து கொண்டு இருக்கிறது. அப்படி நம்ம பார்ப்போம். இந்த தொப்பியை வைத்திருக்கிறோம் இல்லையா, உச்சி பகுதி இருக்குது இல்லையா, அந்த இடத்துல ஒரு தீபம் பிரகாசித்து கொண்டு இருக்கிறது. அதை விசன் பண்ணி பார்ப்போம். நாம யாரை பார்த்தாலும் சரி இந்த விஷயத்தை நாம விசுவல் பண்ணி பார்ப்போம். அவங்க நெற்றி பகுதியில எண்ணெய் இருக்கிறது. உச்சந்தலையின் மேல அந்த தொப்பி அணிஞ்சிருக்கிற இடத்துல அந்த தீபம் எரிந்து கொண்டு இருக்கிறது. அப்போ முழு நாளுமே ஞானத்தினுடைய எண்ணெய், ஞானத்தினுடைய நெய் இதை ஊற்றி கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது நினைவு தீபம் பிரகாசித்து கொண்டே இருக்கும். இப்ப நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கான கமெண்ட்ரி பார்க்கலாம். இந்த முரளியினுடைய ஆதாரத்துல எல்லோரும் ஸ்திரமா அமர்ந்திருப்போம். நான் இருபுருவ மத்தி சிம்மாசனத்தில் வீற்றிருக்கக்கூடிய பிரகாசமான சைத்தன்யமான தீபமாக இருக்கின்றேன். எனது தீபத்தினுடைய ஒளி கிரணம் ஞான சூரியனுடைய பிரகாசத்தினோடு நிரந்தரமாக இணைந்திருக்கிறது. அந்த ஞான சூரியனின் பிரகாசிக்கும் ஜோதியினுடைய ஜொலிப்பு நிரந்தரமாக சைத்தன்ய தீபமாகிய என்னை பிரகாசமயமாக ஆக்கி கொண்டிருக்கிறது. சைத்தன்ய தீபமாகிய என்னிடம் இருந்து கணக்கில் அடங்காத கலரான வர்ணங்கள் நிறைந்த கிரணங்கள் முழு உலகத்திலும் பிரகாசத்தை பரப்பிக் கொண்டிருக்கிறது. உலகத்தில் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாக்களை இருளில் இருந்து பிரகாசத்தை நோக்கி ஆக்கர்ஷணம் செய்து கொண்டிருக்கின்றது. தீபமாகி என்னிடமிருந்து நிரந்தரமாக வழிந்து கொண்டிருக்கக்கூடிய, பரவி கொண்டிருக்கக்கூடிய பரமாத்மாவினுடைய சக்தியின் கிரணங்கள் முழு உலகத்திலும் பிரகாசத்தினுடைய குடை நிழலாக இருக்கின்றது. முழு உலகத்தின் மீதும் பிரகாசமயமான ஒரு குடைநிழல் ரூபத்தில் உருவாகி கொண்டிருக்கிறது. காட்சி செய்து பார்ப்போம், விசுவலைஸ் பண்ணுவோம். சைத்தன்யமான தீபமாகிய என்னிடம் இருந்து கிரணங்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன. இப்படி முழு உலகமும் குடை நிழலுக்குள் பாதுகாப்பாக இருக்கிறது. சக்திசாலியான பிரகாசமயமான குடைநிழல் உருவாகி இருக்கிறது. பரமாத்மாவினுடைய சக்திகளினுடைய குடைநிழலாக இருக்கிறது. ஞான சூரியன் பிரகாசிக்கும் ஜோதி பிரகாசமயமான சைத்தன்யமான எனது தீபத்தின் மீது சக்திசாலியான குடை நிழல் சைத்தன்ய ஆத்மாவாகிய என்னிடமிருந்து என்ன கிரணங்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றதோ அது முழு உலகத்திற்கும் ஒரு குடை நிழலாக ஆகி இருக்கிறது. சக்திசாலி பிரகாசமயமான குடை நிழல், பரமாத்ம சக்திகளினுடைய குடை நிழல். ஞான சூரியன் பிரகாசிக்கும் ஜோதி என்னுடைய சைத்தன்ய தீபத்தை பிரகாசம் அடைய செய்கிறது. எனக்கு சக்திசாலியான குடைநிழலாக ஆகியிருக்கிறது. இந்த சக்திசாலியான குடைநிழலுக்கு கீழே முழு உலகத்தின் ஆத்மாக்களும் முழுமையாக பாதுகாக்கப்பட்டு ஒன்று கூடி இருக்கிறார்கள். அனைத்து ஆத்மாக்களும் அஞ்ஞான இருளிலிருந்து, விகாரங்களினுடைய இருளிலிருந்து, அநேக விதமான இருள்களிலிருந்து, அறியாமையிலிருந்து விடுதலை அடைந்து முக்தியாகி பரமாத்ம பிரகாசத்தினால் நிறைந்து கொண்டு இருக்கின்றார்கள். பரமாத்ம சக்திகளினுடைய பிரகாசம் அனைத்து ஆத்மாக்களையும் பிரகாசம் அடைய செய்து கொண்டிருக்கிறது. நான் சைத்தன்யமான தீபமாக இருக்கின்றேன். என் மீது ஸ்வயம் ஞான சூரியன் பிரகாசமாக ஜொலித்து கொண்டிருக்கின்றார். எனக்கு விசேஷமான பொறுப்புகளை வழங்கி இருக்கின்றார். நான் முழு நாளும் இந்த பொறுப்பினுடைய கிரீடத்தினை அணிந்திருப்பேன். மேலும் நிரந்தரமான பரமாத்ம சக்திகளினுடைய பிரகாசத்தை பரப்பிக்கொண்டே இருப்பேன்.
ஓம் சாந்தி. ओजस्वी तुम तेजस्वी तुम ओजस्वी तुम तेजस्वी तुम प्रचंड महाशक्ति हो तुम प्रचंड महाशक्ति हो तुम अनुशासन की महाक्रांति हो तुम अनुशासन की महाक्रांति हो तुम महाक्रांति हो तुम महाक्रांति हो तुम ओजस्वी तुम तेजस्वी तुम ओजस्वी तुम तेजस्वी तुम प्रचंड महाशक्ति हो तुम प्रचंड महाशक्ति हो तुम. ज्वाला सी जलती मशाल हो तुम आत्मोन्नति के पथ में बढ़ते चलो तुम बढ़ते चलो अंधकार मिटाते चलो तुम यज्ञ महावेद की प्रचंड आहुति हो तुम सूर्य के समान महाज्योति हो तुम महाज्योति हो तुम महाज्योति हो तुम ओजस्वी तुम तेजस्वी तुम ओजस्वी तुम तेजस्वी तुम प्रचंड महाशक्ति हो तुम प्रचंड महा